ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்வரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மீன லக்னத்திற்காக இந்த பதிவு செப்டம்பர் 11 முதல் செப்டம்பர் 20 வரை 10 நாட்களுக்கான பலனை பார்ப்போம். இப்போ நம்ம முதல் நாள், அதாவது புதன்கிழமை செப்டம்பர் 11 வந்து கேட்ட நட்சத்திரம், விருச்சிக ராசியில் சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். நம்ம லக்னத்துக்கு 9ஆம் வீட்டில் சந்திரன். அந்த கேட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதியான புதன் வந்து நம்ம லக்னத்துக்கு 6ஆம் இடமான சிம்ம ராசியில் இருக்கார். அவர் கேது நட்சத்திரத்தில் உட்காந்து கேது 7ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் வேலை வாய்ப்புகளுக்கு சிறப்பாக இருக்கும். அக்கௌண்ட்ஸு, நம்ம ஆடிட்டிங்கு, இந்த மாதிரி விஷயங்கள், சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது, மேனேஜ்மெண்ட்டு, இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். உணவு, உடை, மருந்து சார்ந்த தொழில் வகைகள், வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். புதன் என்பது நமக்கு ஒரு ஒரு கம்யூனிகேஷன் கமிஷன் வகையும், நமக்கு மீடியேட்டராக இருக்கிறதையும், ஒரு லாயராக வேலை செய்கிறதையும் ப்ளஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். செப்டம்பர் 12ஆம் தேதி வியாழக்கிழமை மூல நட்சத்திரம் 10ஆம் வீட்டில் தனுசு ராசியில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. அந்த கேது 7ஆம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பரிவர்த்தனை வாங்கி உட்கார்ந்துருக்கார். கூட்டு தொழில், வியாபாரங்கள், உற்பத்தி சார்ந்த தொழில்கள், கான்ட்ராக்டு, இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். விவசாயம், அனைத்து விதமான ஒரு வணிகங்களுக்கும் நல்லா இருக்கும். செப்டம்பர் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பூராட நட்சத்திரம் நைட்டு 9:35 வரைக்கும் சுக்கரனுடைய நட்சத்திரம். தனுசு ராசியில் இருக்கிற நட்சத்திரம் தான் பூராடம். அதில் சந்திரன் போகும்போது சுக்கரன் 7ஆம் வீட்டில் செவ்வாய் நட்சத்திரத்தில் உட்காந்து செவ்வாய் 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால தொழில் சார்ந்த நன்மைகள் கொடுக்கும். அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழில்களில் ஈடுபாடுகள் கொடுக்கும். வீடு, கன்ஸ்ட்ரக்ஷன், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், இன்டீரியர் டெக்கரேஷன், திரைப்படம் சார்ந்த தொழில்கள் மற்றும் ஆபரணங்கள், டெக்ஸ்டைல்ஸு, இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. இந்த போராடம் முடிஞ்சு உத்திராட நட்சத்திரம் மகர ராசிக்கு சந்திரன் வராரு. செப்டம்பர் 14 சனிக்கிழமை இரவு 9:32 வரைக்கும் இந்த உத்திராட நட்சத்திரம். உத்திராடங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். 6ஆம் வீட்டில் சிம்ம ராசியில் சூரியனுடைய நட்சத்திரத்திலேயே உத்தரத்தில் இருக்கிறதுனால 6ஆம் வீடுங்கிறது சிறப்பாக இருக்கும். நம்ம வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்கும், வேலையினுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும், அப்ரிசியேஷன் இருக்கும், பதவி உயர்வு, பணவரவு எல்லாமே சிறப்பாக இருக்கும். தொழிலுக்கும் நன்மை தரும். அரசு வழி ஆதாயங்கள்லாம் இருக்கும். அரசியல் இருக்கவங்களுக்கும் சிறப்பு தரும். திருவோண நட்சத்திரம் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு 8:32 தொடங்கி செப்டம்பர் 15 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:48 வரைக்கும் இருக்கு. சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. நமக்கு பூர்வ புண்ணிய கிரகமே சந்திரன் தான், 5ஆம் அதிபதி. அதனால கலைகள் சம்மந்தப்பட்டது, கமிஷன் வகை சம்மந்தப்பட்டது, சினிமா சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் நல்லா இருக்கும். குழந்தைகள் கூட சந்தோஷம், குழந்தைகளுக்கான டெவலப்மெண்ட்ஸ், இதெல்லாம் நல்லா இருக்கும். மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்கும். நமக்கு வீடு சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த நிலைமைகள் நல்லா கட்டுக்குள்ளே இருக்கும், டெவலப்மெண்ட் ஆகும். அதே நேரத்தில் சுபகாரியங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் ஈடுபடலாம். செப்டம்பர் 16 திங்கட்கிழமை அவிட்ட நட்சத்திரம் மாலை 4:32 வரைக்கும் 12ஆம் வீட்டில், நம்ம லக்னத்துக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரமான 3-4 பாதங்களில் சந்திரன் போவார். செவ்வாய் நமக்கு 4ஆம் இடத்துல ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால 4ஆம் இடம் என்பது உற்பத்தி சார்ந்தது, கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட்டு மற்றும் நம்முடைய எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட தொழில் மற்றும் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட தொழில்கள், ஏஜென்சி, இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். செவ்வாய் ராகுவை போல செயல்படுறாரு. ராகு நம்ம லக்னத்தில் இருக்காரு. அதனால் எடுத்த காரியங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். உறவின் வகையில் கொஞ்சம் கோவப்படாமல் கொண்டு போகணும் இன்னைக்கு டைமை. அது வந்து அடுத்தது சதய நட்சத்திரம் செப்டம்பர் 17 செவ்வாய்க்கிழமை மதியம் 1:53 வரைக்கும் சதய நட்சத்திரம். அதாவது திங்கட்கிழமை மாலை 4:32 தொடங்கியிருக்கு. சதயத்துக்கு அதிபதியான ராகு நம்ம லக்னத்திலேயே இருக்காரு. அவர் நின்ற நட்சத்திராதிபதி சனி 12ல் இருக்காரு.
செலவுகளுக்கான நாளாக இது அமையும். மதியம் 1:53க்கு மேலே பூரட்டாதி நட்சத்திரம். அதுக்கு அதிபதியான குரு வந்து 3ஆம் வீட்டில் இருக்காரு. 3ஆம் வீட்டில் செவ்வாய் போல பலன் கொடுக்காரு. செவ்வாய் 4ல் இருக்காரு. அதனால் நம்ம எடுக்கிற முயற்சிகள் இடம் வீடு சார்ந்து நன்மைகளை கொடுக்கும். கமிஷன் வகை, கம்யூனிகேஷன் வகை, கலைகள், செய்தி விளம்பரம் இதெல்லாம் நல்லா இருக்கும். பூமி சார்ந்த ஆதாயங்கள், விவசாயம் சார்ந்த ஆதாயங்கள், ஒரு இடம் விட்டு இடம் போகிறது, இடத்த விற்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். செப்டம்பர் 18 புதன்கிழமை நண்பகல் 11 வரைக்கும் இந்த புரட்டாதி நட்சத்திரம். அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரம். நம்ம லக்னத்திலேயே தான் சனியினுடைய உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. சந்திரன் வந்து சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது ராகு கிரகமும் அதே நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சந்திரன் ராகு சேர்க்கை பலனை கொடுக்கறது. அது கொடுத்தாலும் கூட அந்த சனி வந்து நமக்கு 12ல் இருக்கிறதுனால கொஞ்சம் அசதி, நம்மளே வருத்திக்கிறது, சில உடல்நிலை கொஞ்சம் சிகிச்சை எடுத்துக்கிறது, அதற்காக செலவு பண்ணுறது. அதனால் மருத்துவ செலவு மற்றும் கடன் வகையில் செட்டில் பண்ணுறதுக்கான செலவு இதெல்லாம் நடக்கும். சனி விரய சனி அப்படிங்கிறதுல சனியினுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்த கிரகங்கள் தான் அதிகமாக இந்த விளைவுகளை உண்டு பண்ணும். செப்டம்பர் 19 வியாழக்கிழமை காலையில் 8:03 ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் வந்து 6ஆம் வீட்டில் சுக்கரனுடைய பூர நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால, சுக்கரன் 7ல் இருக்கிறதுனால, சுக்கரன் வந்து 8க்கு போயிடுறாரு, சித்திரை 3ஆம் பாதத்துக்கு போயிடுறாரு துலா ராசியில். அதனால் 6ஆம் இடம் 8ஆம் இடம் அப்படிங்கிறது கடினமான உழைப்பை குறிக்கிறது. உழைப்பு அதிகமாக இருக்கிறத குறிக்கிறது. சில சமயத்தில் கடனும் கொஞ்சம் அதிகமாகும். ஒரு சிலருக்கு உடல் உபாதைகளும் கொஞ்சம் அதிகமாகும். இதெல்லாம் கொஞ்சம் அந்த அன்னைக்கு பார்த்துக்கணும். ஏனென்றால் ரேவதி என்பது புதன் வந்து இருக்கக்கூடிய இடம் வந்து 6ஆம் வீட்டில் போயிடுது, ரோகஸ்தானம்னு சொல்கிறது. செப்டம்பர் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மேசராசியில் கேதுவனுடைய அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திரன் மாறிக்கிறாரு. கேது நமக்கு 7ஆம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. அதனால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வீட்டில் நடக்கும். அதே மாதிரி பார்ட்னர்கிட்ட நடக்கும். பட் தொழில் கெடுக்காது, வேலைக்கு நன்மைகளை கொடுக்கும், தனவரவும் இன்னைக்கு இருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருப்பவங்களுக்கும் நல்லாயிருக்கும். இன்டீரியர் டெக்கரேஷன், டெக்ஸ்டைல்ஸு இது சார்ந்த நன்மைகள் எல்லாம் உண்டு பண்ணும். மருத்துவத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 10 நாட்களுக்கும் 10 விதமான ஒரு நட்சத்திர ரீதியான பலன்களை எடுத்தாலும் நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் உபநட்சத்திரங்களை கண்டுபிடிச்சி 12 பாவத்திற்கான கணிதங்களை எடுத்து நம்ம பிறந்த நேரத்தை வச்சு அதை அனுசரித்து நம்ம திசாபத்தி அந்தரம் மற்றும் கோச்சாரத்தில் எந்த பாவங்களை எந்த கிரகம் இயக்குதுங்கிற அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜோதிடத்தை வழி நடத்தும் போது நம்முடைய கேள்விகளுக்கெல்லாம் கரெக்டான பதில் கிடைக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.